வணக்கம். நான் தான் உங்கள் SIVA EDITZ. இப்போ இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி தான் நம்ம வந்து பேனர் ரெடி பண்ண போகிறோம். தலை அஜித்தை வச்சு கிறிஸ்மஸ்க்கு பேனர் ரெடி பண்ணியிருக்கோம். சரி வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுங்க. ப்ளஸ் ஐக்கானை கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ஸும் ஒன்று இருக்கும். அது பேக்ரவுண்ட்ஸை கொடுங்க. அதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒயிட் கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம க்ரோப் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரோப்புக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் 3:2 அப்படிங்கிற சைஸ் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த சைஸ் வரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை நான் வந்து பேக்ரவுண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இந்த ஃபுல்லாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து இப்போ நான் வந்து ஆட் ஃபோட்டோ போகிறேன். இப்போ வந்து இந்த 2 இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் ஃபுல்லாகவே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கிட்டு மறுபடியும் அதேமாதிரி அது மேலே எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த சைடில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபுல்லாக நான் வந்து மேலே வந்து செட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் இந்த ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை நான் எரேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் பண்ணுங்கள். எடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த அப்புறமா இப்போ வந்து ஃபோட்டோவை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கரெக்டாக செட் பண்ணல. கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போகிறேன். அதில் வந்து இந்த மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற இமேஜ் எடுத்துக்கிறேன். இது வந்து நெட்லேயே இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட் ஃபோட்டோ மறுபடியும் போயிட்டு இந்த குல்லாவை நான் வந்து எடுத்து அஜித் தலை மேலே வந்து நான் வைக்கிறேன். இதை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் இமேஜ் பார்க்குறதுக்கு. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம் எப்போ கரெக்டாக வருதோ அத்தனை வாட்டி வச்சு பாருங்கள். வந்து சரியில்லை, மறுபடியும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி
ரொட்டேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பாருங்கள். பார்த்துட்டு ஓகே ஒத்துக்கோங்க. ஓகே ஒத்துக்கிறோமா மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோ போகிறேன். அதில் வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ எரேஸ் பண்ணணும். மூலையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எரேஸ் பண்ணிட்டு ஓகே ஊற்றுக்கோங்க. ஓகே ஊற்றதுக்கப்புறமா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து நான் வந்து ஓகே ஊற்றுக்கிறேன். செல்லு ஹேங் ஆகிறதுனால அந்த மாதிரி இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஓகே ஊற்றுக்கிறேன். ஓகே ஊற்றப்புறமா மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோ போகிறேன். அதில் வந்து இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்னால இந்த மாதிரி இது வச்சுக்கிறோம் பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போவோம். அதில் வந்து டிசம்பர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ்னால அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். அது தப்பாக டைப் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி டிசம்பர் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கீழே வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஃபாண்ட்டுக்கு போங்க. அது வந்து நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஓவர்லேங்கிறத கொடுங்க. அது வந்து கலர் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்த அப்புறமா மறுபடியும் இப்போ வந்து அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி அது மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அது நம்ம இதே ஃபாண்ட்டில் எழுதுறதுனால இப்போ இதை அழிச்சிட்டு 25 டிசம்பர் 25 25 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு ஃபாண்ட்டு வேணாலும் மாற்றிக்கோங்க நீங்கள். நான் வந்து ஃபாண்ட்டு மாற்றிக்கிறேன். எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்குமோ அந்த இதை வச்சுக்கோங்க. நான் வந்து இதை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டிசம்பர் கீழே செட் பண்ணிக்கோங்க சின்னதாக. அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 25 வந்து கொஞ்சம் லைட்டாக நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது வந்து இப்போ இந்த கீழே பேக்ரவுண்ட்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ ஓகே ஊற்றுவோங்க. ஓகே ஊற்றிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பேனர் பார்க்குறதுக்கு. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே ஊற்றுக்கோங்க.
செல்லு ஹேங் ஆகிறதுனால அந்த மாதிரி இருக்குது, கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஃபோட்டோ கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேனர் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பாக்கி ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேனர் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்